Hi students, இன்னைக்கு நம்ம class 12 Maths Theory of Equations chapter ல exercise 3.4 ல first sum ல second subdivision sum பாப்போம் solve பண்ணனும். X minus 4 into X minus 2 into X minus 7 into X plus 1 equal to 16 னு கொடுத்திருக்காங்க. இத solve பண்ண சொல்லிருக்காங்க. So first நம்ம group பண்ணிக்குவோம். X minus 4 Okay, இது கரெக்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். X minus 2, X minus 7, X plus 1 கரெக்ட்டா group பண்ணி தான் இருக்கு. So first என்ன பண்றேன்? X minus 4 into X minus 2 into X minus 7 into X plus 1. Okay. First இது ரெண்டுத்தையும் multiply பண்ணுவோம். அதே மாதிரி இது ரெண்டும் multiply பண்ணிட்டு solve பண்ணுவோம். இப்போ x into x ஆல இது ரெண்டுத்தையும் multiply பண்ணிக்குவோம். அடுத்து 4 ஆல multiply பண்ணுவோம். x into x, x square. அதே மாதிரி x into minus 2, minus 2x. Minus 4 into x, minus 4x. அடுத்தது minus 4 into minus 2, plus 8. அதே மாதிரி இதையும் பண்ணுவோம். x into x, x square, plus x. Minus 7 into x, minus 7x, minus 7 into plus 1, plus, sorry, minus 7 is equal to 16. இப்போ, இது solve பண்ணம்னா என்ன வரும் பாருங்க, x square, இது ரெண்டுத்தையும் add பண்ணம்னா minus 6x, plus 8. அதே மாதிரி இங்க, x square, plus x minus 7x, x square போட்டுட்டேன், plus x minus 7x, அப்ப minus 6x, minus 7. Equal to 16. இப்போ இதுல பாருங்க ரெண்டுத்துலயுமே x square minus 6x ன்னு இருக்கா. சோ இத நான் வந்து y ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? Let y is equal to x square minus 6x. இப்போ போடும்போது x square minus 6x நான் வந்து y ன்னு போட்டுக்குவோம். அப்போ y plus 8 y plus 8 into y minus 7 is equal to 16. So, இப்போ இது ரெண்டுத்தையும் multiply பண்ணி quadratic equation கொண்டு வாங்க. y into y, y square minus 7y. அடுத்தது 8 ஆல் multiply பண்ணம்னா plus 8y minus 56. இந்த 16 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துறேன் minus 16 equal to 0. அப்போ y square minus 7y plus 8y plus y minus இது ரெண்டுத்தையும் add பண்ணீங்கன்னா minus 72 equal to 0. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் factorize பண்ணணும். இல்லையா? 72 minus 72 வரணும். உள்ள வந்து 1 வரணும். இப்போ 8 9s are 72. இங்க வந்து plus 1 தான் வரணும் இல்லையா? அப்ப இதுக்கு மைனஸ் போட்டுக்கணும். ஓகே? அப்போ y minus 8 into y plus 9 equal to 0. இது கிடைச்சிச்சு நமக்கு. இப்போ y minus 8 is equal to 0. அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்குவோம். y plus 9 equal to 0. இப்போ நம்ம y அப்படியே போட்டுறக்கூடாது. y க்கு பதிலா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? x square minus 6x ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்குவோம். ஸோ x square minus 6x minus 8 equal to 0. இப்போ இதை factorize பண்ணுங்க. minus 8 வரணும். பண்ண முடியாது. minus 8 உள்ள வந்து 6 minus 6 வரணும். ஸோ formula method யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. formula method minus b plus or minus x is equal to minus b. அப்போ minus b na already ஒரு minus இருக்கு. அப்போ 6 plus or minus root of b square minus 4ac. b square na 6 square minus 4ac minus 4. a ஓட value 1, c ஓட value minus 8. அப்போ plus ஆயிடும் 4 into 8 by 2a. 2a na 2 into 1. அப்போ x is equal to 6 plus or minus root of 36 plus 32 இல்லையா? 32
by 2. So 6 plus or minus root of இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 8 இங்க 6 68 கிடைக்கும். 68 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 17 2 root 17 கீழே வந்து 2 6 plus or minus 2 root 17 divided by 2. இப்போ இதுல நம்ம என்ன எடுக்கலாம் 2 காமனா வெளியில எடுத்துடலாமா மேல இருக்குறதுல 2 காமனா வெளியில எடுத்துட்டேன்னா 3 plus or minus root 17 by 2. So இந்த 2 cancel ஆயிடும். இது அப்படியே இருக்கட்டும். இதே cancel simplify பண்ணுவோம். இது என்ன ஆகும் x square minus 6x plus 9 equal to 0. இப்போ இதுக்கு வந்து நமக்கு 9 வரணும் இங்க 6 வரணும் இல்லையா minus 6 வரணும் அப்ப 3 3s are போட்டுக்கலாம் so minus minus அப்போ x minus 3 into x minus 3 equal to 0 so x minus 3 the whole square எழுதிடலாம் இல்லையா இது x minus 3 the whole square is equal to 0 அப்ப x equal to sorry இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னாலும் x minus 3 equal to 0 அப்ப x equal to 3, 3 இது வேண்டாம் இந்த ஸ்டெப் வேண்டாம் x minus 3 equal to 0 அப்ப x க்கு வந்து ரெண்டுமே 3 3 values தான் கிடைச்சிருக்கு நமக்கு x equal to 3 and x equal to 3 ஓகேவா இப்போ நம்ம ரூட்ஸ் எழுதிடுவோம் the roots are therefore the roots are 4 roots கிடைச்சிருச்சு இல்லையா இது ரெண்டு 3 3 நமக்கு தெரியும் 3, 3 இதுல பாருங்க 3 plus root 17 அடுத்தது 3 minus root 17 so 4 roots நமக்கு கிடைச்சிருச்சு plus 3 தான் ரெண்டுமே அதே மாதிரி 3 plus root 17 3 minus root 17 இதுதான் 4 roots of this equation இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா Subscribe பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் thank you